அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை உருகி உருகி காதலிக்க ஒரு நிமிடம் இதை சொன்னால் போதும். என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாது. யாருக்காக இந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு இன்டராக்ஷன் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தாங்க இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளை மந்திர சொற்களாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாம நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். உச்சரிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிம்பிளான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் அனைத்து விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் விரும்பும் நபர் உங்களை உருகி உருகி காதலிப்பார். அந்த மந்திர வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தினாலே போதும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கா இருக்கிறதுனால எந்த கிழமை எந்த நாள் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க தாராளமாக சேர்க்கலாம். இத்தனை நாட்களுக்கு மட்டும் தான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு போதும்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். குறைந்தபட்சம் எந்த ஒரு இடைவெளியும் எடுக்காமல் ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. பெண்களாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. 30 டேஸ்க்கு இந்த மெத்தடை எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தினமும் ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை சொன்னால் போதும். அதற்காக கரெக்டா ஒரு நிமிடங்கள் மட்டும் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. குறைந்தபட்சம் ஒரு நிமிடங்களுக்கு நீங்க சொல்லலாம். அதிகபட்சம் 5 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவுமே பெஸ்டான ஒரு டைம் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டு தூங்குங்க. இன்கேஸ் நீங்க நைட் ஷிஃப்ட் போறவங்களாக இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அதற்கு முன்னாடி ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அதற்கு பிறகு நீங்க தூங்குங்க. முக்கியமான விஷயம், குறைந்தபட்சம் ஒரு நிமிடத்திற்கு மட்டும்தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்ல போறோம். அதனால முழு கவனத்துடன் அதை நம்ம சொல்லணும். ஒரு தியானத்தை போல இதை நீங்க செய்யணும். யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரும் நீங்களும் அட் பிரசன்ட் ரைட் நவ் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை உருகி உருகி காதலித்தால் நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஃபீலிங்ஸை உண்மையா நீங்க கொண்டு வரணும். அந்த உணர்வு நிலையோட இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரு நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். யத்பாவம் தத்பவதி. எதை நீங்க உண்மையாக ஃபீல் பண்றீங்களோ அதுதாங்க வாழ்க்கையின் நிஜமாக மாறும். எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்திகள் இருக்கு. உணர்வுகள் தான் இந்த பிரபஞ்சத்திடம் பேசுகின்ற மொழி. சோ அந்த நபர் உங்களை உருகி உருகி காதலித்தால் நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த உணர்வு நிலையை லைவா நீங்க கொண்டு வரணும். திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை நான் சொல்றதுக்கான காரணம் இதுதாங்க முக்கியமான சீக்ரெட். இந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லும் பொழுது மேக்ஸிமம் 3 to 4 டேஸ்க்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட தெரியும். அவங்களா அடிக்கடி உங்களுக்கு போன் கால் பண்ணி பேசுவாங்க. அவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய அன்பும் பாசமும் பெருகுவதை கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க. சரி வாங்க அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டேப்
love intimacy between X and Y. Tap love intimacy between X and Y. இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரை நீங்கள் சொல்லணும். ஒய்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கு, நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் டேப் லவ் இன்டிமசி பிட்வீன் ராஜா அண்ட் ராணி. டேப் லவ் இன்டிமசி பிட்வீன் ராஜா அண்ட் ராணி. டேப் லவ் இன்டிமசி பிட்வீன் ராஜா அண்ட் ராணி. அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு இது. நேம் யூஸ் பண்ணுறதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட நபரை எந்த நேம் சொல்லி நீங்கள் கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் நேம் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்திற்கு அவங்க படித்த ஸ்கூலில், காலேஜில் அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் மின்னல் வேகத்துல உங்களுக்கு பலன்களை கொடுக்க சில முக்கியமான ட்ரிக் என்னன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றது எப்பவுமே தெரியக்கூடாதுங்க. நீங்க எதிர்பார்ப்பதை போல அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட நடந்துகிட்டதற்கு பிறகும் கூட இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. அடுத்ததாக, இந்த டெக்னிக் யூஸ் பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட நபரை பற்றியே நீங்க நினைச்சிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க திருப்பணும். இந்த ஸ்விட்ச் வேர்ட் யூஸ் பண்ற நேரத்துல மட்டும்தான் அந்த நபரை நீங்க ரொம்ப ஆழமாக உணர்வு பூர்வமாக நினைக்கணும். மற்ற நேரங்கள்ல உங்களுடைய கவனத்தை சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க திருப்பணும். அப்படி நீங்க இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் அந்த வேலையை கையில எடுக்கும். அந்த நபரை பற்றி நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அந்த வேலையை கையில எடுக்காது. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க உங்களுடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். அடுத்த முக்கியமான விஷயம், எந்த விதமான ரிசல்ட்டையும் நீங்க எதிர்பார்க்கவே கூடாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா, சேஞ்சஸ் தெரியுதான்னு நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. எந்த அளவிற்கு நீங்க கேஷுவலா ஜாலியா இந்த மெத்தடை ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோ அவங்க கிட்ட எந்த ஒரு சேஞ்சஸையும் நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம், எந்த ஒரு பிரேக்கும் எடுக்காமல் குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கும். அந்த நேரத்தில் இடைவெளி எடுக்காம மெத்தடை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதற்கான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். சோ முதல் ஒரு மாதத்திற்கு எந்த ஒரு பிரேக்கும் நீங்க எடுக்காதீங்க. அதற்கு பிறகு ஒரு நாள் அல்லது 2 நாள் இடைவெளி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு இந்த மெத்தட் போதும்னு நினைக்கிற வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே போல தூங்க போவதற்கு முன்னாடி மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. அது ரொம்பவுமே ஒரு பெஸ்டான டைம். ஆனால் இதை தவிர்த்து எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ, ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்திலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. இப்போ நம்ம பார்த்ததை போல லைன் பை லைன் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் 3 to 4 டேஸ்க்குள்ளேயே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.